சீர்காழியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக சமக்கல்வி எங்கள் உரிமை ஆலோசனைக் கூட்டம் மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் பங்கேற்றுள்ளார். வரும் 23ஆம் தேதி மாலை திருச்சியில் தேசிய கல்விக் கொள்கையில் ஆதரித்து 1 லட்சம் மேலான மக்களை மாணவர்களை கூட்டக்கூடிய ஆதரித்து மேற்பட்ட மக்களை மாணவர்கள் மிகப்பெரிய மாநாட்டை பாரதிய ஜனதா கட்சி ஏற்பாடு என பேட்டியளித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தனியார் திருமண மண்டபத்தில் பாஜக சார்பாக சமக்கல்வி எங்கள் உரிமை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் கலந்து கொண்டு பின் செய்தியாளர்களை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழக மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர். தமிழக மாணவர்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவிக்கும் வகையில் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்றக் கழக தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக செயல்பாட்டை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றனர். 2 நாட்களாக பாராளுமன்றத்தில் தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக திராவிட முன்னேற்றக் கழக பாராளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இன்று தேசிய கல்விக் கொள்கை வேண்டும் என விரும்பி வருகிறார்கள். தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கையெழுத்து இயக்கத்தில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர், குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்களே ஆதரவாக கையெழுத்து பெற்று கொடுக்கக்கூடிய சூழல் உள்ளது. கட்சி சாராமல் அனைத்து பொதுமக்களும் மாணவர்களும் தேசிய கல்விக் கொள்கை வேண்டும் என நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, வரவேற்கும் போது திராவிட முன்னேற்றக் கழகத்தினரும் அதன் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம், போராடுவோம் என்றும் எதிர்ப்போம் என்றும் குரல் கொடுப்போம் என்றும் தமிழகத்தில் உள்ள மக்களும் மாணவர்கள் பலனுக்கும் எதிரானதாக செயல்படுவதாக தான் தோன்றுகிறது. பொதுவான அரசாங்கமாக இருந்தால் பொதுவான அமைப்பு மூலம் தமிழகத்தில் உள்ள மக்களிடம் கருத்து கணிப்பு எடுத்தாலும் சரி, தமிழகத்தில் மாணவர்களிடம் கருத்து கணிப்பு எடுத்தாலும் சரி, தமிழகத்தில் பெற்றோர்களிடம் கருத்து கணிப்பு எடுத்தாலும் சரி, அவர்களிடம் பெரும்பான்மை கருத்து கணிப்பு தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக தான் இருக்கும். மக்கள் மாணவர்கள் ஒன்று நினைக்கும் போது திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம் என கூறுவது மாணவர்களை முன்னேற்றத்திற்கு எதிரானது. குறுகிய எண்ணத்தோடு மத்திய அமைச்சர் கூறியது போல் நாகரிகமற்ற அரசியலை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து வருகிறது. திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வரும்போது தற்போது கூட டாஸ்மார்க்கில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருப்பதாக ஒரு சில நாட்களில் முழுமையான விவரங்கள் நமக்கெல்லாம் தெரிய வரும். இதுவரை இந்திய நாட்டிலேயே இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய ஊழலாக இருக்கும் என பேசப்படுகிறது. பாலியல் அத்துமீறல்கள் தமிழகத்தில் அதிகரித்து விட்டது என மக்களுக்கு கோபம் வரும்போது, போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்து விட்டது என மக்கள் கோபப்படும் போது, சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என மக்களுக்கு கோபம் வரும்போது, இப்படி எப்போதெல்லாம் இந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு கோபம் வருகிறதோ அந்த கோபத்தை திசை திருப்பும் வகையில் மத்திய அரசாங்கத்தின் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை கூறி ஒரு தவறான அரசியலை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து வருகிறது. அதற்காகத்தான் அமைச்சர் நாகரிகமற்ற அரசியலை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து வருகிறது என்றார். உடனே திராவிட முன்னேற்றக் கழகம் அதையும் நாகரிகமும் மற்ற முறையில் மக்களிடம் கொண்டு செல்கிறார்கள், தமிழ்நாடு மக்களை நாகரிகம் அற்றவர்கள் என்று கூறிவிட்டார்கள் என தவறான ஒரு பொய்யான மக்களிடம் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். பாராளுமன்றத்தில் நேரலை பார்க்கும் மக்களுக்கு அமைச்சர் என்ன பேசினார் என்று புரியும். தமிழ்நாட்டு மக்களை அநாகரிகம் அற்றவர் என அமைச்சர் கூறிவிட்டதாக தவறாக பிரச்சாரம் செய்கிறார்கள். தமிழகத்தில் உள்ள திராவிட முன்னேற்றக் கழக பாராளுமன்ற உறுப்பினர்களின் அரசியல் நேர்மறையற்றதாக, நாகரிகமற்றதாக இருப்பது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. தமிழகத்தின் 1 கோடி கையெழுத்தை வாங்க வேண்டும் என திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பல கோடி கையெழுத்து போடப்பட்டு வருகிறது. பல கோடி கையெழுத்தை வாங்க முடியும் என்ற நிலை தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளது. வரும் 23ஆம் தேதி மாலை திருச்சியில் தேசிய கல்விக் கொள்கையில் ஆதரித்து 1 லட்சம் மேலான மக்களை மாணவர்கள் கூட்டக்கூடிய ஆதரித்து மேற்பட்ட மக்களை மாணவர்கள் மிகப்பெரிய மாநாட்டை பாரதிய ஜனதா கட்சி ஏற்பாடு செய்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 1.5 லட்சம் கையெழுத்து பெற்று திருச்சியில் நடைபெறும் மாநாட்டில் ஒப்படைக்க கோரிக்கை வைப்பது மிகவும், மயிலாடுதுறை மாவட்டத்தில் 1.5 லட்சம் மக்களிடம் கையெழுத்து வாங்கி கொடுத்திட எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக இந்த தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் இந்த மாநாடு. தமிழக மக்கள் பாரதிய ஜனதா கட்சி பக்கம் இருக்கிறார்கள், தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை உணர்த்தும் வகையில் அமையும். திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தை வீழ்த்தும் முதல் அஸ்திரமாக இவை இருக்கும். 2026இல் அமையவுள்ள கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தை வீழ்த்தி வீட்டிற்கு அனுப்பும் கூட்டணியாக அமையும் என்பது உறுதி என்று முடிவு செய்துள்ளோம் என தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.